பூஷன்ஜியை பார்த்தால் போதும், ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே, பூஷன்ஜி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரக்கூடிய 14ஆம் தேதி தை திருநாள், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி அனைத்து நேயர்களுக்கும் இனிமையான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவர் இல்லங்களிலும் லக்ஷ்மி கடாட்சம், அன்னையின் பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல் பெருகட்டும். இன்றைக்கி பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த வாட்டி ஒரு நல்ல அருமையான நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை காலை இருக்குது, புனர்பூச நட்சத்திரம். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம், அது ஒரு அருமையான நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. அன்றைக்கி பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:55 9:24 வரை பொங்கல் வைக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு அருமையான, நான் ஹோரையின் பிரிவின் அடிப்படையில் கணக்கிட்டு சொல்கிறேன். அந்த ஹோரை ரொம்ப முக்கியம். ஹோரையில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜெயந்தான், மேக்ஸிமம் ஜெயமாகும். உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் ஜெயமாகிடும். அதனால் அந்த நேரத்துக்குள்ளே கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணும்போது அன்றைக்கி எல்லா பொசிஷனுமே நல்லாயிருக்கும். அடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் முடியாதவங்க மத்தியானம் 12:30லேருந்து 1:30க்குள்ளே பொங்கல் வைங்க. எல்லாருமே அன்றைக்கி 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்சளவு குளிச்சுடுங்க 6 மணிக்கு முன்னாடி. குளிக்கும் பொழுது ஸ்நான பவுடர் அது கிடைக்கிது கடையில், அந்த பவுடர் வாங்கி போட்டு குளிங்க. முக்கியமாக கால்களில், பாதங்களில், அடியிலையும் மேலையும் மஞ்சள் நல்லா தடவி ஒரு 3-4 நிமிடங்கள் ஊற விட்டுட்டு குளிங்க. அதனால் வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏற்கனவே தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம், நிறையா சொல்லியிருக்கோம். அதில் இது ஒன்று. அப்புறம் வாழை இலையில் நீங்கள் பொங்கல் வச்சதுக்கப்புறமா அந்த நேரத்துக்குள்ளே படைக்கலாம். எமகண்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை இல்லை. இல்லை நீங்கள் பொங்கல் வச்சு முடித்து பால் பொங்கி பொங்கல் வச்சு முடித்த உடனே இன்னும் நல்ல நேரம் வேணால் அந்த 12:30லேருந்து 1:30க்குள்ளே சொன்னேன்ல, 2வது பொங்கல் வைக்கிறேன், அந்த நேரத்தில் கூட படைக்கலாம். அப்போ இலை போட்டுட்டு சுவாமி முன்னாடி இலையை நுனி இடதுபுறமாக இருக்க மாதிரி, சுவாமிக்கு இடதுபுறமாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதில் பொங்கல் வச்சுட்டு கரும்பு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு படைச்சிருங்க. வடை போடுறவங்க வடை, பாயசம் வைக்கிறவங்க வைங்க. சிலருக்கு பழக்கம் பொங்கல் தவிர வடை பாயசம்லாம் வைக்க மாட்டாங்க. வைக்கிறவங்க வாங்கி ஒன்றும் தவறு இல்லை. அப்புறம் ஒரு தட்டில் வாழை இலை போட்டு அதில் பித்தளை தட்டில், செம்பத்தட்டாக இருக்கட்டும், அதில் பழங்கள், கனிகள் முடிஞ்ச அளவுக்கு வச்சு அதில் வெத்தலை பாக்கு, இயன்ற பூக்களை வாங்கி சுவாமிக்கு அலங்காரம் செய்யுங்க. சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு வழிபாடு இது. அதனால் சூரியனுடைய மந்திரங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் சிவன், முருகன், அம்மன், எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்கள், தவறில்லை. சூரியனுக்குரிய மந்திரங்கள் மாலா மந்திரம் இருக்குது. அப்புறம் மூல மந்திரம் இருக்குது. மூல மந்திரம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதில் பார்க்க முடியாது. மாலா மந்திரங்கள் எல்லா புஸ்தகங்களும் எடுத்து படிக்கலாம். இல்லை எனக்கு ஆயத்து கிருதயம் படிப்பேன் சார் அப்படின்னீங்கன்னா, ஆயத்து கிருதயம் ததோ யுத்த பரிச்சராயந்தம்னு ஆரம்பிக்கும், அதை படிங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு முறை படிங்க. இல்லையா ஓம் சூர்யாய நமக அப்படின்ட்டு கூட சொல்லுங்கள், தப்பே இல்லை. அதனால் ஓம் லென்த்தாக சொல்லுங்கள். ஒரு பஞ்சபாத்திர முத்திரணி சொல்கிறோம்னா அந்த ஸ்பூன் போட்டு இது இருக்கும்ல கிண்ணம், அது இல்லை ஒரு டம்ளரில், கிளாஸ் டம்ளர்லையோ இல்லைன்னா வெள்ளி டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை சுவாமிக்கு தெளிச்சுட்டு திரும்ப அந்த இலையை கொஞ்சம் அப்படி நகர்த்தி அப்படி லைட்டாக திருப்பி போடுங்க. போட்டு சூரியனுக்கு நுனி இடதுபுறமாக வருவது போல் வச்சுட்டு அங்கேயும் நின்று உங்களுடைய வழிபாட்டை உட்கார்ந்து அமர்ந்து வழிபாடுகளை செஞ்சுட்டு அப்புறம் அதை அருந்தலாம், தவறில்லை. மண்பானையில் பொங்கல் வச்சு ஒரு டைமில் வீட்டுக்குள்ளே விறகடுப்பு அது மாதிரி தான் வச்சு பண்ணாங்க.
இப்போ வந்து மண்பானையில் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மண்பானை வாங்கணும். அப்புறம் இப்போல்லாம் கேஸில் வைக்கிறாங்க. கண்டிப்பாக மஞ்சள் கொத்து பானையில் கண்டிப்பாக கட்டியிருக்கணும். அது அவசியம். அந்த பானைக்கு வந்து கோலம் போட்டிருக்கிறது நல்லது. அரிசி மாவினாலும் மஞ்சள், அரிசினால் ஒரு கோடுகள், மஞ்சள்னால கோடுகள், உங்களுக்கு விருப்பம் போல் போட்டுங்க, உங்கள் குடும்ப வழக்கப்படி போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து, இல்லை சார் எங்களால் மண்பானை முடியாது, நாங்கள் வழக்கம் போல் பாத்திரங்கள் இதுக்குன்னே வச்சுருக்கோம் அப்படின்னும் சரி. ஆனால் வெண்கல பாத்திரம் விசேஷம். மண்பானை வெண்கல பாத்திரம் தான் பொங்கலுக்கு மிக மிக விசேஷம். மஞ்சள் கொத்து கட்டிடுங்க, கட்டிட்டு பொங்கல் வைங்க. இதுதான் சுருக்கமான விஷயம். மற்ற எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இந்த டயத்துக்காக தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. சண்டை சச்சரவு இல்லாமல், ஆர்கியூமெண்ட் இல்லாமல், மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த முறைகளை செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக, இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக, வரக்கூடிய எதிர்காலம் இனிமையாக அமைய என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.